பக்கம் எண் 27. பக்கம் எண் 27. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்கினிய இறை மக்களே, கிறிஸ்து இயேசு விண்ணக விண்மீனாய் உலகினை மீட்கும் ஒளியாய் நமக்கு தோன்றிய திருக்காட்சி பெருவிழாவினை இன்று நாம் கொண்டாடுகிறோம். ஞானிகள் வழியாக பாலன் இயேசு தம்மை பிற இனத்தாருக்கும் வெளிப்படுத்தியதன் மூலம் அவர் ஒரு குறிப்பிட்ட குலத்திற்கு மட்டுமே மெசியா அல்ல, மாறாக அகில உலகிற்குமே மீட்பர் என்பதை பறைசாற்றுகின்றார். இன்றைய பெருவிழா ஜாதி, இன, மொழி வேறுபாடுகளை கடந்து நாம் அனைவரும் இறைவனின் பிள்ளைகளாக வாழ விடுக்கப்படும் அழைப்பாகும். ஞானிகள் பொன், தூபம், வெள்ளை போலம் ஆகியவற்றை அர்ப்பணித்தது போல நாமும் நம் வாழ்வை அவருக்கு அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். நாம் உயர்ந்தவர், தாழ்ந்தவர் என்ற பாகுபாடுகள் களைந்து குழந்தை உள்ளத்தோடு இறைவன் அருளும் மீட்பை பெற்றிடவும் ஒளியின் பிள்ளைகளாய் வாழவும் தேவையான வரங்களை கேட்டு இத்திருப்பலியில் நம்பிக்கையோடு ஒன்றிணைவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கன் எலிசா வழியாக கற்பித்தீர். முது படைப்பு பொருளாக இந்த உப்பை பரிவரக்கத்துடன் புனிதப்படுத்தருள தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியற செய்வீராக. தூய ஆவியார் உடனிருந்து
எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். இறைவன் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். ஆண்டவரே, உமது மாண்பின் பேரொளி எங்கள் இதயங்களுக்கு ஒளியூட்ட உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் இவ்வுலகின் இருளை கடக்கும் வலிமை பெற்று நிலையான மாட்சி நாட்டுக்கு வந்து சேர்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இருள் சூழ்ந்த உலகிற்கு இறைவனின் மாட்சிமை ஒளியாக தோன்றும் என்பதை இன்றைய முதல் வாசகம் எடுத்துரைக்கின்றது. எருசலேம் நகரில் மேல் உதிக்கும் இந்த ஒளியை கண்டு பிற இனத்தாரும் அரசர்களும் பொன்னையும் நறுமண பொருட்களையும் ஏந்தி இறைவனை புகழ்வார்கள் என்று
இறைவாக்கினர் எசாயா கூறுகின்றார். நம் வாழ்விலும் இறை ஒளியை ஏற்றிட அழைப்பு விடுக்கும் இறை வார்த்தைகளுக்கு கவனமுடன் செவிமெடுப்போம். ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும். முதல் வாசகம். ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 60, வசனம் 1 முதல் 6 முடிய. எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 60, 1 முதல் 6 வரை. எருசலேமே எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும், காரிருள் மக்களினங்களை கவ்வும். ஆண்டவரோ உன்மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன்மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடைபோடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார். அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலையிலிருந்து உன் புதல்வர் வருவர், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய், உன் இதயம் வியந்து விம்மும். கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும், பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும். ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மிதியான், ஏப்பாறு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமணப் பொருள் ஏந்தி வருவர். அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 72, வசனங்கள் 1 முதல் 2, 7 முதல் 8, 10 முதல் 13. திருப்பாடல் 72. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவரே, எல்லா இனத்தாரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர் காலத்தில் நீதி தழை தோங்குவதாக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். ஆண்டவரே, எல்லா இனத்தாரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். பர்சீசு அரசர்களும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் உள்ள அரசர்கள் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள். எல்லா அரசர்களும் அவர் முன் தலை மட்டும் தாழ்ந்து வணங்குவார்கள். எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே,
எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். இரண்டாம் வாசக முன்னுரை. இறைவன் தமக்கு வெளிப்படுத்திய மறைபொருளை திருத்தூதர் பவுல் இன்றைய இரண்டாம் வாசகத்தில் எடுத்துரைக்கின்றார். நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒரே உடலின் உறுப்பினர்களாகவும் இறை வாக்குறுதியின் உடன் பங்காளிகளாகவும் மாறியுள்ளனர் என்பதை விவரிக்கும் இவ்வார்த்தைகளுக்கு கவனமுடன் செவிமடுப்போம். ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 2 முதல் 6 வரை. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 2 முதல் 6 வரை. சகோதரர் சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைபொருள் எனக்கு இறை வெளிப்பாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாருக்கும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளருக்கும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறைபொருள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2. மத்தேயு அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1.
ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லெகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெஸ்ஸியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லெகேமில் அவர் பிறக்க வேண்டும். ஏனெனில் யூதா நாட்டு பெத்லெகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரவேலை 1000 ஆள்பவர் ஒருவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தை குறித்து திட்டவட்டமாக கேட்டு எனக்கு அறிவியுங்கள், அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லெகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தை அதன் தாய் மரியாவை வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாக விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போளமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எருசலேம் நகரிலே பறவைகள், விலங்குகள் எல்லாம் ஒன்று கூடின. இயேசு பிறந்திருக்கிறார் பெத்லெகேமிலே. எனவே நாம் அவரை சென்று பார்க்க செல்வோம். பார்த்து பரிசுகளையும் வழங்கிவிட்டு ஆராதித்து வணங்கிவிட்டு வருவோம் என்று எல்லோரும் கூடி முடிவெடுக்கிறார்கள். அப்போ காட்டிற்கு ராஜாவாக இருக்கக்கூடிய சிங்கம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. மயில், நீ நடனமாடி சென்று ஆண்டவரை வாழ்த்த வேண்டும். குயில், நீ பாட வேண்டும். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பெல்லாம் கொடுக்கப்பட்டது. இப்பட்டு சரி, அங்கே போன உடனே நாம் வாழ்த்தி ஆராதித்து பாட வேண்டும். எனவே பாட்டு ப்ராக்டிஸு, கொயர் ப்ராக்டிஸு நடக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பாட்டு படிக்கணும்? ஓ கம் ஆல் யூ ஃபெய்த்ஃபுல், பக்தரே வாரும், ஆராதிக்க வாரும், வாருங்கள் ஆராதிப்போம் அப்படிங்கிற பாட்டில் இருக்குல்ல, அந்த பாட்டு. அப்போ அந்த பாட்டு பயிற்சி நடக்குது. பாட்டு பயிற்சி நடத்திட்டு நாளைக்கு காலையில் 9 மணிக்கு இதே இடத்துல கூடுறோம். இங்கேருந்து எருசலேமிலேருந்து நாம் பெத்லெகேமுக்கு போகிறோம். ஏறக்குறைய 8 கிலோமீட்டர். நம்ம எல்லாரும் போய் குழந்தையை பார்த்து நாம் ஆராதனை செலுத்தி விட்டு நாம் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிவெடுக்கிறாங்க. சரி அப்படின்ட்டு எல்லாம் அந்த நேரத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது காக்கா வருது. காக்கா வந்த உடனே, நானும் உங்களோட சேர்ந்து கொள்ளாமா, நானும் குழந்தைய பார்க்க ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி காக்கா கேட்குது. அப்போ சிங்கம், சி நீ காக்கா, நீ ஒரு கருப்பு, நீ ஒரு அவசகுணம், நீ எங்கள் கூட வந்தா, நீ வர வேண்டாம் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அப்போது காக்காவுக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை. ஐயோ நம்மளை இப்படி ஒதுக்கி வச்சிட்டாங்களே, எனக்கு குழந்தைய பார்க்க ஆசையாக இருக்குதே அப்படின்ட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்போது காலை விடிஞ்சுது. விடிஞ்ச உடனே அங்கே அது இருந்த மரத்துக்கு கீழே நிறைய தடியன்கள், நிறைய படை வீரர்களாக இருந்தாங்க. எல்லாம் கையில் ஈட்டி, ஆயுதங்கள், வாள்களோடு வந்திருந்தாங்க. அப்போ அவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. டேய், நம்ம அரசன் ஏரோது நமக்கு கட்டளை கொடுத்துருக்குறான், 2 வயசுக்கு உள்ள எல்லா பிள்ளைகளையும் நாம் என்ன செய்யணும்? கொலை செய்யணும். ஏரோது அரசன் விடுவானா? அவனுக்கு இணையாக யாரும் பிறந்துவிடக்கூடாது.
அவன் மட்டும்தான் அரசாள வேண்டும். அதற்காக தன் மனைவியையும் பிள்ளைகளை கூட அவன் கொல்ல துணிந்தவன். அப்படிப்பட்ட அரக்கன். எனவே சரி, நம்ம ஆயுதங்களெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க, தயாராகுங்க, நம்ம பயணப்படணும், நம்ம வேலையை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த படை வீரர்கள் எல்லாரும் குழந்தை ஏறது கொடுத்த கட்டளை நிறைவேற்றுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறாங்க. இதை கேட்ட காக்கா, ஐயோ அப்படின்னா நம்ம குழந்தை இயேசுவை கொன்றுவாங்களே அப்படின்ட்டு உடனே பறந்து போகுது. நேர பெத்லகேம் போகுது. போன உடனே அங்கே சூசேப்பர், அன்னை மரியாள், இயேசு இருந்து அந்த வீட்டு அந்த குடிசை கதவை தட்டுது. தட்ட உடனே சூசேப்பர் கதவை திறக்கிறாரு. திறந்து பார்த்த உடனே, என்ன காக்கா நீ வந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டார். ஒன்றும் இல்லை, ரொம்ப அவசரம், ஆனால் நான் ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். என்ன நீ பெரிய செய்தி சொல்ல போற? இல்லை, உண்மையிலே முக்கியமான செய்தி. உங்கள் குழந்தைய கொல்ல ஆள் அனுப்பி அவங்கெல்லாம் தடியன்கள்லாம் ரெடியாகி வந்துட்டு இருக்கிறாங்க, நீங்கள் அதுக்குள்ளே அந்த இடத்த விட்டு ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்லி. யார் சொன்னா உனக்கு? ஆமாம், கீழே பேசிக்கிட்டு இருந்தாங்க, நான் மரத்துலேருந்து கேட்டேன் அப்படின்னு சொல்லி. சரி அப்படின்னொடனே அந்த காக்கா அந்த குழந்தைய பார்க்குது. சூசேப்பர்கிட்ட, நான் கொஞ்சம் குழந்தைய பார்க்கலாமா? தாராளமாக. நான் பக்கத்தில் போகலாமா? தாராளமாக. பக்கத்தில் போய் அந்த குழந்தையினுடைய கால் விரல்களை தொட்டு முத்தி செய்து முத்தமிட்டு ஆராதனை செலுத்திவிட்டு காக்கா போயிட்டு. காக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம். போயிட்டு இருக்கு. இப்போ அப்போ தான் இவங்க கூட்டம் போட்டு இவங்க காலையில் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. உடனே சொல்லுது, யோ நீங்கள் என்ன விட்டுட்டு என்ன ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் பார்க்கலான்னு திட்டம் போட்டீங்க. இப்போ அங்கே குழந்தை இயேசு அங்கே இல்லை. நீ என்ன சொல்கிறது? உண்மையிலே அங்கே இல்லை, வேணா போய் பாருங்க அப்படின்ட்டு போயிட்டு இவங்களும் காக்கா சொல்ல நம்பாம போனாங்க. போய் கடைசியில் பார்க்கவே முடியவில்லை. அப்படி அந்த கதை, கற்பனை கதை அது செல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இனி நமது தாய் திருச்சபையானது திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாட நம்ம அழைப்பு விடுக்கிறது. 3 அரசர்கள் விழா, 3 ராஜாக்கள் விழா என்று நாம் சொல்லுகிறோம். சில இடங்களிலே இது 2ஆம் கிறிஸ்து பிறப்பு விழா என்று கூட அழைத்து இதை விமரிசையாக ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க. நமக்கு கிறிஸ்துமஸ் முடிஞ்ச உடனே எல்லாம் முடிஞ்சிட்டு நாம லைட்டு கீட்டு குடில் எல்லாம் அவுத்துருவோம், அப்படித்தானே? ஆனால் சில ஊர்களில் இதே ரொம்ப 2வது கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரமாதமாக பல விதங்களில் பல ஊர்களில் பல அருமையாக சிறப்பு செய்கின்றார்கள். எனவே இந்த திருக்காட்சி பெருவிழா, இந்த 3 அரசர்கள் விழா, திருக்காட்சி தெரிவிக்கின்ற உண்மை இதுதான். இந்த பிறந்திருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு எல்லோருக்குமாக பிறந்தார், எல்லோருக்கும் பொதுவானவர், எல்லோருக்கும் மீட்பு உண்டு என்ற ஒரு செய்தியை தான் இது ஆழமாக தெரிவுபடுத்துகிறது. எனவே வேறுபாடுகள் இல்லாமல் மனிதகுலம் எல்லாம், இந்த உலகத்தில் உள்ள படைப்புகள் எல்லாருக்குமாக ஆண்டவர் இயேசு பிறந்தார் என்ற செய்தியை ஆணித்தரமாக சுட்டி காட்டுகிறது. அதைத்தான் நாம் இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்கிறோம். எசாயா 60ஆம் அதிகாரம் 3வது வசனம். பிற இனத்தவர்கள் ஒளி நோக்கி உம்மை நோக்கி வருவர். அப்போ பிற இனத்தவர்கள் எல்லாருமே உம்மை பார்க்க ஒளி நோக்கி அந்த விண்மீன் எழக்கண்டோம், நாங்கள் ஆண்டவர் இயேசுவை வணங்க வந்திருக்கிறோம். எனவே பிற இனத்து மக்களுக்கும், அவங்க யூதர்கள் நினைச்சாங்க நமக்கு மட்டும்தான் இந்த மெஸ்ஸியா பிறந்திருக்கிறார், புறையினத்து மக்களுக்கு அல்ல என்று. எனவே புறையினத்து மக்கள் எல்லோரும் அந்த ஒளியை நோக்கி நடைபோட்டு வருவார்கள். 6வது வசனம். ஒட்டங்கள்ல இருந்து எல்லாருமே வருவாங்க. மிதியான், பெர்சபா, அதை பாருங்க, எத்தனையோ நாடுகள் இருக்கும். அப்போ சாதாரணமாக இருக்கக்கூடிய நாடுகள் கூட என்ன, சிறிய நாடு பெரிய நாடு அப்படி வேறுபாடு இல்லாமல் எல்லா நாடுகளிலிருந்தும் வந்து உம்மை வணங்க வருவார்கள். அப்போ இந்த திருக்காட்சி விழா என்பது எல்லாருக்கும் பொதுவானது, மனிதகுலம் முழுவதுமான ஒரு பொதுவான ஒன்று என்பதை இது தெளிவுபடுத்துகிறது. இன்றைய 2ஆம் வாசகத்திற்கு வாருங்கள். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆறாவது வசனம். நற்செய்தி வழியாக பிற இனத்தாரும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் அவருடைய உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினருமாக
அவர்கள் இருக்கிறார்கள். அப்போ புற இனத்து மக்களும் இயேசு கிறிஸ்துவினுடைய உடன் உரிமையாளர்கள், உரிமை சொத்தான மக்கள், அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அப்ப யூதர்கள் எங்களுக்கு மட்டும்தான், நாங்க தான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், எங்களுக்கு மட்டும்தான் மீட்பு உண்டு, நாங்க தான் யாவே இறைவனுடைய வழி வந்தவர்கள் என்று நினைத்து கொண்டால் அப்படி இல்லை. அவங்களுக்கும் உரிமை உண்டு, உரிமை உண்டு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதைத்தான் நாம பார்க்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், நீங்க தூய மக்கள் இனத்தார், கடவுளுடைய உரிமை சொத்தான மக்கள். பணி. அப்போ இருளில் இருந்து ஒளிக்கு வந்த அந்த, அப்போ நாம எல்லாருமே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், தூய மக்கள், தூய மக்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1 யோவான் 3:1. நாம் எந்த அளவுக்கு அன்பு கொண்டிருக்காரு பாருங்க. நாம கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். அறிந்து கொள்ளவில்லை. அப்ப நாம எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். கொலோசையர் 3:11. நாகரிகம், நாகரிகமற்றோர், நாகரிகம் உள்ளவர் என்றோ, சீத்தியர் என்றோ, அடிமைகள் என்றோ, உரிமை குடிமக்கள் என்றோ வேறுபாடு கிடையாது. எந்த வேறுபாடும் கிடையாது மனிதர்களிட. எல்லாருமே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், கடவுளுடைய தூய மக்கள். எல்லாருக்குமாக இந்த இயேசு பிறந்திருக்கிறார். அதுதான் மைய செய்தி. அதுதான் அருமையாக இந்த திருக்காட்சி பெருவிழா நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நம்ம சில இடங்களில் பார்க்குறோம், நீ வெளியூருக்காரன், உனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்லாம் இன்னைக்கு மக்களிடையே வேறுபாடுகள் இருக்குது. நம்ம வழிபாட்டை வச்சு தான் இன்னைக்கு வேறுபாடு, ஆலயத்தை வச்சு தான் இன்னைக்கு பிளவே வருது. நிறைய ஊர்களெல்லாம் பாருங்கள், நம்ம கிறிஸ்தவ இருக்கக்கூடிய இடங்களில் என்ன ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஏன்னா அவங்க வரி கொடுத்தாலும், நீ வெளியூர்லேருந்து வந்தவன், நீ குடியேறி நீ பேசுறதுக்கு உனக்கு என்ன ரைட் இருக்குது? நீ எங்கள் ஊரில் வந்து நீ பேசக்கூடாது, நீ வெளியூருக்காரன். பாருங்க, ஒரு ஊருடைய வளர்ச்சிக்கு எல்லாரும் தானே உரிமை உடையவர்கள். அப்போ நமக்குள்ள நிறைய பிரிவினைகள் இருக்குது, ஏகப்பட்ட பிரிவினைகள். நம்ம வேறுபடுத்தி தான் பார்க்கணும். ஆண் என்று, பெண் என்று, சிறுவர்கள், பெரியவர்கள், நீ அந்த ஊருக்காரன், இந்த ஊருக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரிவினைகள் இருக்கு. அப்போ இந்த திருக்காட்சி பெருவிழா அதையெல்லாம் ஒரு பெரிய சாட்டையடி. அதுதான் ஆண்டவர் இயேசு இந்த 3 ராஜாக்கள் விழா நமக்கு தெரியப்படுத்துகிறது. நமது நற்செய்தியில் அவ்வளோ பேர் அதுதான் பவுலடியார் முதற்கொண்டு அட்டிக்கிறாங்க சாட்டடி. உங்களுடைய எந்த வேறுபாடும் கிடையாதுடா, எல்லாருமே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், கடவுளுடைய உரிமை சொத்தான மக்கள். உங்களுக்குள்ள நீங்க ஏன் இந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இந்த விழா நம்மை ஆழமாக சிந்திக்க வைக்கிறது. கிறிஸ்தவர்களாக சொல்லிக்கொண்டு இன்னைக்கு பல இடங்கள்ல, நிறைய ஊர்களில் வேறுபடுத்தி தான் பார்க்குறாங்க, கிறிஸ்தவர்களுக்குள்ளே வேறுபடுத்தி பார்க்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது மற்ற இனம், மொழி அதெல்லாம் பார்த்தா இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்தியா நாட்டிலலாம் ஏகப்பட்ட விஷயங்கள்ல இருக்குது. அப்போ அதையெல்லாம் முறியடித்து இயேசு எல்லாத்துக்கும் பொதுவானவர், இயேசுவை பின்பற்றி இருக்கிறோம். கிறிஸ்தவ மதம் அப்படின்னா அதுதான். அப்போ நம்ம அந்த இதே வாழலை கிறிஸ்தவங்கள். என்ன எத்தனையோ ஊர்களில் இன்னைக்கு அநியாயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ எதுக்கு இயேசு பிறந்தாரு, எதுக்கு திருக்காட்சி பெருவிழா கொண்டாடுறோம்? உனக்குள்ளே ஒரு சகோதரனை ஏற்றுக்கொள்ள முடியலையே, அண்ணன் தம்பியே ஏற்றுக்கொள்ள முடியல, இதில் வேற எப்படி இருக்கும் பொழுது, அப்போ இப்படிப்பட்ட ஒரு சவுக்கடியாக நம்ம வந்து எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள். அதைத்தான் நாம வாசிக்கிறோம். சரி, லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். லூக்கா 2:10. லூக்கா 2:10. எல்லா மக்களினத்தாருக்கும் தான் மாபெரும் நற்செய்தி. உங்களுக்காக மீட்பர் பிறந்துள்ளார். உங்களுக்காக, எல்லா மக்களுக்காக தான். ஒரு குறிப்பிட்ட இனத்தாருக்கு, குறிப்பிட்ட மக்களுக்கு இயேசு பிறக்கவில்லை, எல்லாருக்குமாக இயேசு பிறந்திருக்கிறார்.
திருப்பாடல் 72:10. திருப்பாடல் 72:10. எல்லா நாட்டை சார்ந்த அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபா காணிக்கைகள் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள். அப்ப எல்லா மக்கள் இனத்தாருக்கும் தான் இயேசு. எல்லாருமே இயேசுவை வழிபட ஆராதிக்க உரிமை உண்டு, அவருக்கு காணிக்கை செலுத்த உரிமை உண்டு என்கின்ற ஒரு செய்தியை இது குறிக்கிறது. சரி, இந்த இப்படி நாம சிந்திக்கும் பொழுது மீட்பு எல்லோருக்குமாக பொதுவான ஒன்று. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஒன்று தீமோத்தேயு 2:4. எல்லா மனிதரும் மீட்பு பெற கடவுள் விரும்புகிறார். அப்ப எல்லா மனிதரும் மீட்பு பெறணும் அப்படிங்கிறது தான் கடவுளுடைய ஒரு விருப்பமாக இருக்கிறது. திருத்தூதர் பணிகள் 10ஆம் அதிகாரம் 35வது வசனம். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு ஏற்புடைய மக்கள். அப்ப எல்லா மக்களும் கடவுளுக்கு ஏற்புடையவர், எல்லோருக்கும் மீட்பு பொதுவானது. அதைத்தான் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் நாம பார்க்கிறோம். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்க. அப்ப இந்த எல்லோரும், அந்த பொது உடைமை எல்லோருக்கும் பொதுவானது. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, இந்த திருக்காட்சி என்பது அவர் எல்லாருக்குமாக காட்சி கொடுக்கிறார், எல்லோருக்குமாக ஒளியாக அவர் இருக்கிறார். இந்த இயற்கையை பாருங்கள், மரம் செடி கொடிகள், அது ஒரு சாராருக்கென்று அது இருப்பதில்லை, அது எல்லோருக்குமாக. செடிகள் மரங்கள் பூத்து குலுங்குகிறது என்றால் அது யார் வேண்டுமானாலும் அதை உரிமை கொண்டாடி கொள்ளலாம். அது தனக்கென்று எதையும் பிரித்து பார்ப்பதில்லை. ஆனால் மனிதர்கள் தான் பிரித்து பார்க்கிறோம், வேறுபாடுகளை நாம் ஊட்டிக் கொள்கிறோம். இந்த இயற்கையை பாருங்கள், உற்றுநோங்கள், கடல் எல்லாமே. அப்ப நாம எல்லாரும் தான் அதை பயன்படுத்துகிறோம். தண்ணீர், காற்று, மலைகள், செடிகள், மரங்கள் எல்லாருமே. அப்ப அது தன்னையே எல்லாருக்குமாக கொடுக்கிறது. அதே போலதான் இந்த ஆண்டவர் இயேசுவும் எல்லா மக்களுக்குமாக வந்தார், பிறந்தார், தன்னையே அவர் கொடுத்தார். அதுதான் இந்த திருக்காட்சி பெருவிழா நமக்கு தெளிவுபடுத்துகின்ற ஒரு உண்மையாக இருக்கிறது. நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள் அப்படின்ட்டு வருமே. 1 யோவான் 3:1 வாசிங்க. 1 யோவான் 3:1. 1 யோவான் 3:1. நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம், கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம், கடவுளுடைய மக்களாகவே நாம் இருக்கிறோம். பாருங்க, அப்ப எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள் என்ற உணர்வோடு நாம் ஒருவர் ஏற்றுக்கொண்டு இந்த கிறிஸ்துவிலே சங்கமமாக வேண்டும். எனவே இந்த எல்லாருக்குமாக இயேசு கிறிஸ்து பிறந்தார், வளர்ந்தார், அவர் தன்னையே கொடுத்தார் என்ற ஒரு நிலையிலே நாமும் நம்மோடு வாழ்கின்ற சகோதர சகோதரிகளை ஏற்றுக்கொண்டு அந்த ஆண்டவர் இயேசுவை, அவரை நாம் தரிசிப்போம். அந்த காட்சி, அந்த வெளிப்பாடு எல்லாருக்குமாக பொதுவானது. நாமும் அந்த ஆண்டவர் இயேசுவை காணுவோம். அந்த காணக்கூடிய வரம் வேண்டி நாம் அந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம். ஆமேன். தூய
மன்றாட்டுகள் விண்ணப்பங்களை ஆண்டவரிடம் எடுத்து சொல்லி வேண்டுவோம். எருசலேமே, எழுந்து ஒளி வீசு, உனக்கு ஒளி வந்துள்ளது என்ற இறைவார்த்தையின்படி எம் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவிகள் அனைவரும் உலகெங்கும் இறை மாட்சியின் ஒளியை பறைசாற்றவும் மக்கள் அனைவரும் உண்மையான ஒளியாகிய கிறிஸ்துவை வந்தடைய வழிகாட்டும் விண்மீன்களாக திகழவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக தலைவர்களுக்காக பிற இனத்தார் உனது ஒளி நோக்கி வருவர், அரசர்கள் உன் விடியலின் ஒளி நோக்கி வருவர் என்ற வாக்கிற்கேற்ப உலக நாடுகளை வழிநடத்தும் தலைவர்கள் அனைவரும் சுயநல இருளை அகற்றி நீதியும் அமைதியும் நிலவும் புதிய உலகை படைக்க பாடுபடவும் எல்லா மக்களையும் ஒரு குடை கீழ் வழிநடத்தும் மெய்ஞானத்தை பெற்றிடவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்தவ வாழ்விற்காக ஞானிகள் பாலநேசுவை கண்டு பணிந்து பொன்னையும் தூபத்தையும் வெள்ளை போலத்தையும் காணிக்கையாக்கியது போல நாமும் எமது திறமைகளையும் உழைப்பையும் வாழ்வையும் முழுமையாக உமக்கு அர்ப்பணிக்கவும் எவ்வித தடைகள் வரினும் தளராத நம்பிக்கையோடு உம்மை தேடி பயணிக்கவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழை மற்றும் எளியோருக்காக உதவி வேண்டி கூக்குரலிடும் எளியோரையும் திக்கற்ற ஏழைகளையும் அவர் விடுவிப்பார் என்ற திருப்பாடல் வரிகளுக்கேற்ப வறுமை, நோய் மற்றும் தனிமையினால் வாடும் மக்கள் உமது பராமரிப்பை உணர்ந்திடவும் எமது அன்பான கரம் அவர்களுக்கு நீட்டப்படவும் இருள் சூழ்ந்த அவர்கள் வாழ்வில் உமது ஒளியினால் புதிய விடியல் பிறக்கவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இளைஞர்கள் மற்றும் பங்கு சமூகத்துக்காக நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒரே உடலின் உறுப்புகள் என்ற பவுலடியாரின் வார்த்தைக்கேற்ப எமது பங்கில் இளைஞர்களும் விசுவாசிகளும் வேற்றுமைகளை கலந்து கிறிஸ்துவுக்குள் ஒரே குடும்பமாக இணைந்து செயலாற்றவும் இன்றைய நவீன உலகில் நற்செய்தியின் நறுமணத்தை பரப்பும் சாட்சிகளாக வாழவும் வரம் வரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறேன். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக வேண்டுவோம். என்றும் ஆளும் இல்லாமல் இறைவா, இதோ உமது பிள்ளைகளாக நாங்கள் அனைவரும் விரும்பி கேட்டது மன்றாட்டுகளை தயவாய் ஏற்று எங்களுக்கு தந்திரல வேண்டும் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். பக்கம் எண் 532. பக்கம் எண் 532. உயிருள்ள வழியாக
சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரே திருமகனுடைய திருக்காட்சி பிற இனத்தாரின் முதற்கனிகள் ஆகியவற்றை முன்னிட்டு ஒப்பு கொடுக்கப்படும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருள வேண்டுகிறோம். அதனால் உமக்கு புகழ்ச்சி சாற்றப்பட்டு எங்களுக்கு நிலையான மீட்பு கிடைப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று உங்களை எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்கள் மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானதுதர் முதன்மை வானதுதரும் அரியணில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடு சேர்ந்து நாங்களது மகிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஜீசஸ். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை விடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்க நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கோலும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினராய் அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் ஒரு திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்கோந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்களே வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்து மரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தம் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
பக்கம் எண் 128. பக்கம் எண் 128. திருடலும் இரத்தமும்
அறிவிப்புகள். இன்றைய வழிபாட்டை சிறப்பித்தவர்கள் அந்தோணியார் அன்பியம். அடுத்த வாரம் சிறப்பிப்பவர்கள் ஆரோக்கிய அன்னை அன்பியம். வரும் புதன்கிழமை முதல் அன்பிய கூட்டம் 3 அன்பியங்களும் இணைந்து நமது ஆலயத்தில் நடைபெறும். அனைவரும் தவறாமல் பங்கேற்கவும். அடுத்த வார ஞாயிறு திருப்பலி முடிந்ததும் ஊர் பொதுக்கூட்டம் நடைபெறும். அதிலே அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம். நமது ஆலயத்தினுடைய மேற்கூரை பராமரிப்பு பணிகள் மற்றும் ஆலய பராமரிப்பு பணிகள் பற்றிய ஒரு முக்கியமான ஊர் பொதுக்கூட்டம். எனவே அதை நாம் பராமரித்து ஆக வேண்டும். ஆலயம் புனரமைக்கப்பட வேண்டும். எனவே மேற்கூரை மிகவும் பழுதடைந்து விட்டது. அதே போல் மற்ற இந்த ஓர பகுதிகளெல்லாம் மிகவும் பழுதடைந்து விட்டது. எனவே அதை பற்றி பேசுவதற்காக முக்கிய முடிவுகள் எடுப்பதற்காக ஊர் பொதுக்கூட்டம் நடைபெறும். எனவே அடுத்த வாரம் ஞாயிறு மாலை 6 மணிக்கு திருப்பலி நடைபெறும். அந்த திருப்பலி முடிந்தவுடனே இதை பற்றி பேசுவதற்காக ஊர் பொதுக்கூட்டம் நடைபெறும். எல்லோருமே வந்து இந்த ஊர் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம். நாளை மாலை 6:15 மணிக்கு நமது ஆலயத்தில் நற்செய்தி கூட்டம் நடைபெறும். ஆசிரியர் பதவி புதுப்பித்தல் ஜனவரி மாதம் நடைபெறுகிறது. எனவே பங்குத்தந்தை திருப்பலிக்கு வரும் பொழுது கையொப்பம் பெற்று பங்குத்தந்தையிடம் கையொப்பம் பெற்று ஜனவரி மாதத்திலே சென்று நீங்கள் அதை பதிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித உணவால் புத்துணர்வு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை வேண்டுகிறோம். உமது நீதியின் விண்மீன் எங்கள் உள்ளங்களில் என்றும் தோன்றுவதால் உம்மை அறிக்கையிடுவது எங்கள் செல்வமாக இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அனைவரும் இணைந்து திருப்பாடல் 128 வழியாக ஆண்டவரை போற்றுவோம். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒளிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பார். ஆண்டவர் சியோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாள் எல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. நீர் உம் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீராக. இஸ்ரேலுக்கு நலம் உண்டாவதாக. நமது குடும்பங்களை திருக்குடும்பமான இயேசுமரி சூசையிடம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவராகிய இயேசுவே, கன்னியும் தாயுமான மரியன்னையே, திருக்குடும்பத்தின் தலைவரான சூசையப்பரே, உங்கள் அடைக்கலத்தில் எங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாசரேத்தின் திருக்குடும்பத்தில் விளங்கிய உண்மையான அன்பும் இறை அச்சமும் பணிவும் எங்கள் குடும்பங்களிலும் நிலவ செய்யுங்கள். நாசரேத்தின் திருக்குடும்பமே, எங்கள் குடும்பங்களில் இருந்து பிளவு, வன்முறை, சச்சரவுகளை அகற்றுங்கள். எங்கள் பங்கின் அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும். நம் வாழ்க்கை துணைவருக்காக மன்றாடுவோம். நம் குழந்தைகளுக்காக மன்றாடுவோம். நம் உறவினர் நம்மை அன்பு செய்வோருக்காக மன்றாடுவோம். ஆண்டவரை வாழ்த்துவோமாக. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. நித்திய ஸ்துதிக்குரியர் பரிசுத்தர் பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே.